ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நன்றி. நான் எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் முடி உதிர்தல் வந்துட்டு ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறையா அரிப்பு பிரச்சனை இருக்கும், பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் அது என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது ஃபுல்லாகவே நேச்சுரல் தான். ஆண்களும் யூஸ் பண்ணலாம், பெண்களும் யூஸ் பண்ணலாம். அது ஃபுல்லுமே நேச்சுரல் தான். எந்த பிரச்சனையுமே எந்த பாதிப்புமே வராது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்படியே கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க. அது அப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி, கொஞ்சம் காஞ்ச செம்பருத்தி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே இதை எடுத்துப்பேன். உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வெந்தயம் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கருவேப்பில் தூள் வந்து கொஞ்சம் இருக்குது. என்கிட்ட காஞ்ச கருவேப்பில் தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை கருவேப்பில் கூட போடலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். அது வேணாலும் போடலாம். நான் 10 அளவுக்கு போட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். நான் கருவேப்பில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன், அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இன்னும் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் 4 ஸ்பூன் வரைக்கும் நான் போடுவேன். கருவேப்பில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது போடுவேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெந்தயம். நம்ம நைட்டே ஊற வச்ச வெந்தயத்தை வந்துட்டு ஊற்றிக்கணும். எல்லாம் ஒரு 4 ஸ்பூன் ஊற வச்சேன். என் முடிக்கு 4 ஸ்பூன் போதும். உங்கள் முடி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா விளக்கெண்ணெய் கூட ஊற்றலாம், அது இன்னமும் முடி ஷைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கஞ்சி நம்ம வடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கஞ்சியை வந்துட்டு ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா அது கட்டியான உடனே அதை வந்துட்டு போடணும். அப்புறம் நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுதான் நம்ம அரைச்சது. இதை தான் நம்ம தலைக்கு தேய்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ இதாக அரைச்சிருக்கேன், நைஸாக அரைச்சிருக்கேன்ட்டு. ஓகே வாங்க தலையலாம். இது வந்துட்டு நான் தலையில் தடவிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே அப்ளை பண்ணிக்கணும், ஃபுல்லாகவே அப்ளை. ஓகேங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி தான் தூசி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது சரியாயிடும்.